நடுவழியில் நின்ற அரசு பேருந்தை தள்ளி சென்ற பொதுமக்கள் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசத்திலிருந்து நெல்லைக்கு அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. பேருந்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். இந்த பேருந்து அகஸ்தியர்பட்டி அருகே வந்தபோது திடீரென இயக்க முடியாமல் ஆனது. அப்போது பேருந்தை இயக்க பேருந்துகளில் இருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னும் பின்னுமாக பேருந்தை தள்ளி போராடி பார்த்தனர். இருப்பினும் பேருந்து ஸ்டார்ட் ஆகவில்லை. தொடர்ந்து அனைவரும் சேர்ந்து பேருந்தை ஓரமாக தள்ளி நிறுத்தினர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பேருந்தில் வந்த பயணிகள் மாற்று பேருந்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். எண்பத்தி வயதிலும் 50 கிலோ எடையை அசால்ட்டாக தூக்கி சாதனை படைக்கும் மூதாட்டி. பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட்ராமன் கிட்டம்மாள் தம்பதி. இவர்கள் தற்பொழுது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வடுகுபாளையம் பகுதியில் உள்ள தனது மகள் வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களது பேரன்கள் பளுதூக்கும் போட்டிகளில் ஆர்வம் காட்டி வருவதை கண்ட மூதாட்டி கிட்டம்மாள் தன் பேரனின் மூலம் அப்பகுதியில் உள்ள ஜிம் ஒன்றில் சேர்ந்து பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொள்ள முறையாக கற்று தேர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு 50 கிலோ எடைப்பிரிவில் 5வது பரிசு பெற்றுள்ளார். சிறு வயதில் கம்பங்கூழ், முருங்கைக்கீரை சூப் போன்றவை உட்கொண்டதன் காரணமாகவே இன்றளவும் உடலில் பலம் இருப்பதாகவும் தெரிவித்த மூதாட்டி, வரும் சந்ததியினர் இதேபோன்று உணவு முறைகளை பின்பற்றினால் தன்னை போன்று பலமானவர்களாக இருக்கலாம் என்று அறிவுறுத்தினார். முட்டுக்காடு படகு குழாமில் பிரம்மாண்ட 3 அடுக்கு மிதக்கும் உணவகத்தை விரைவில் திறக்க சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காட்டில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு குழாம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பொதுமக்கள் சாகச பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதவை படகுகள், இயந்திர படகுகள், வேகமான இயந்திர படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் முயற்சியாக ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் 125 அடி நீளம், 25 அடி அகலத்தில் 2 அடுக்கு மிதக்கும் உணவகம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அமைக்கப்படும் மிதவை உணவக கப்பலில் முதல் தளம் திறந்தவெளி தளமாகவும், சுற்றுலா பயணிகளின் மேல் தளத்தில் அமர்ந்து உணவு உண்டு பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட மிதவை உணவகம் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறக்க சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது. வேலூரில் நாராயணி தங்கக்கோவில் வளாகத்தில் 32ஆம் ஆண்டு விழாவும், ஸ்ரீ நாராயணி மூல மந்திர மகா யாகத்திலும் அசாம் ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா மற்றும் கர்நாடக ஆளுநர் தவார் சந்த் கெலாட் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆண்டு விழாவை முன்னிட்டு நாராயணி பள்ளியிலிருந்து மேளதாளங்கள் முழங்க மஞ்சள் குட நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. நாராயணி பழைய ஆலயத்தில் பொதுமக்கள் தங்களின் கைகளாலேயே அபிஷேகம் செய்தனர். இந்த விழாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காகவும், மழை வேண்டியும், காலநிலை மாற்றம் ஏற்படாமல் இருக்க இயற்கை அருள் புரிய வேண்டியும், விவசாயம் செழிக்கவும் வழிபாடுகளை செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பொன்பாடியில் உள்ள போக்குவரத்து சோதனை சாவடியில் அதிவேகத்துடன் முறைகேடான முறையில் போலீஸ் சைரன் பயன்படுத்தி வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சொகுசு காரினை திருத்தணி போக்குவரத்து ஆய்வாளர் ரமேஷ் நாராயணன் அவர்கள் மடக்கி வாகனத்தையும் வாகன ஆவணங்களையும் பரிசோதித்தார். அப்போது வாகனத்தில் பயணித்து வந்தவர்கள் தாங்கள் போலீஸ் என்றும் இது போலீஸ் வாகனம் என்றும் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணான பதிலை அளித்தனர். இதனால் சந்தேகமடைந்து சோதனை செய்தபோது அனைத்தும் போலி என தெரிய வந்தது. இதனையடுத்து இணை போக்குவரத்து ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவின் பெயரில் காரை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.